வணக்கம். பித்தப்பையில கால் பிளடர்ல கேன்சர் வருமா? கண்டிப்பா வரலாம். அதுதான் இன்னைக்கு உள்ள டாபிக். ஸோ பித்தப்பையில கேன்சர். இது வந்து நெறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எல்லாருக்கும் பித்தப்பையில கல் வர்றது ரொம்ப காமன். சரி, இது எப்படி வரும்? யாருக்கு வருங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இது ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் காமனா ஜாஸ்தியா வரலாம். 65 வயசு மேல உள்ளவங்களுக்கு இது ரொம்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லிவர் பக்கத்தில பித்தப்பைங்கிறது லிவருக்கு கீழ ஒரு 30 எம்எல் இருக்கிற ஒரு பேக் மாரி இருக்கும். அதோட ஆக்ஷன் பம்ப் பண்றது. ஸோ அதில பித்தம் தான் இருக்கும். ஸோ இப்ப இதில வந்து கட்டி வருது அப்படிங்கும் பொழுது, அது கேன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது யாருக்குமே தெரியாது. இது எப்போவாவது அவங்க ஒரு ஒரு செக்கப் போகும்போது ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணும்போது, இத மாரி பித்தப்பையில ஒரு கட்டி மாரி இருக்கு. இல்ல பாலிப்பு மாரி இருந்தது. அது வந்து இப்ப பெருசாகுது அப்படிங்கிற மாரி ஒரு இது பார்க்கும்பொழுது தான், அத அ கேன்சரா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். இல்ல சில நேரங்கள்ல பித்தப்பைய ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப கல்லுன்னு சொல்லிட்டு பித்தப்பைய ஆப்ரேட் பண்ணி எடுத்து, அது பயாப்ஸி போயிட்டு வரும்பொழுது, அதில இத மாரி ஒரு கேன்சர் இருந்தது, மைல்டா இருந்தது அப்படின்னு ஆரம்ப ஸ்டேஜ் கேன்சர்லாம் அது மாரி பிரசன்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, பித்தப்பை பிரச்சனை மாரியே தான் பித்தப்பை கேன்சர் ஒரு ப்ரெசன்டேஷனே இருக்கும். பித்தப்பையில கல் இருக்கிற மாரி கூட. ஸோ என்ன இருக்கலாம்? பசி இல்லாம இருக்கலாம், நெஞ்செரிச்சல் இருக்கலாம், வயிறு வலிக்கலாம், வயிறு எரிச்சல், வயித்துல அந்த மாரி ஒரு கட்டி, ஒரு பெருசா கட்டி இந்த பக்கம் வலது பக்கம் மேல் பகுதியில இருக்கலாம். மஞ்சக்காமாலை. ஸோ மஞ்சக்காமாலை முன்னாலே சொல்லியிருக்கோம். மஞ்சக்காமாலைங்கிறது வியாதி கிடையாது. அது ஒரு சிம்ப்டம். அது இருந்ததுன்னா, அதுக்கு வேற என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மஞ்சக்காமாலையோட பிரசன்ட் பண்ணலாம். வெயிட் லாஸ். எல்லா கேன்சர் மாரியும் அவங்களுக்கு பசிக்காது, வெயிட் குறையும். இது மாரிலாம் இருக்கும். இல்ல நல்லா பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கல் இருந்தது, பித்தப்பையில பாலிப் மரு மாரி இருந்தது, பாலிப் இருந்தது. அது மாரிலாம் ஹிஸ்ட்ரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே நாங்க சொல்லுவோம், 65 வயசுக்கு மேல பித்தப்பையில கல் இருக்கு, பாலிப் ரொம்ப வருஷமா பாலிப் இருக்குது. ஒரு 65 வயசு ஆகி போயிடுச்சுன்னா, அத இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா பார்க்கலாம். ஸோ இத மாரி உங்களுக்கு வந்து அ அ மஞ்சக்காமாலை, வெயிட் லாஸு, பசி இல்லாம இருக்கிறது, அ இது மாரிலாம் இன்ஃபெக்ஷன், ஃபீவரோட வரலாம். இது மாரிலாம் கூட வருவாங்க. அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சொன்ன மாரி டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. சில கேள்விகள்லாம் கேட்டு, சரி ஓகே இந்த பக்கம் நமக்கு ஒரு கட்டி இருக்கிற மாரி இருக்கு, இல்ல வேற மாரி ஏதோ ஒண்ணு தென்படுது அப்படிங்கிறலாம் நெனச்சாங்கன்னா, ஸ்கேன் கேட்கலாம். ஒரு அல்ட்ராசவுண்ட் கேட்கலாம், இல்ல சிடி ஸ்கேன் கேட்கலாம். அதுமாரி பிளட் டெஸ்ட் கேட்பாங்க. லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட்டு, ஒரு சிஇஏ ஆன்டிஜன், இல்லைன்னா சிஇஏ 99 ஆன்டிஜன் இது மாரிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் கேன்சர் மார்க்கர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் எலிவேட்டா இருக்குது. இல்ல அல்ட்ராசவுண்ட்ல கல் இருந்து கல்லுக்கு பக்கத்தில ஏதோ ரொம்ப திக்கா இருந்தது. அது மாரிலாம் இருந்ததுன்னா, ஃபர்தரா அவங்க வந்து சில டெஸ்ட்டும் கேட்கலாம். லைக் மேபி பெட் சிடி கூட கேட்கலாம். ஸோ இருந்ததுன்னா முதல்லயே இது வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேன்சரும் பார்த்தீங்கன்னா, எல்லா கேன்சருமையும் ஸ்டேஜ் 0, 1, 2, 3, 4. 0ங்கிறது கார்சினோமா இன்சிட் அங்க மட்டும் தான் இருக்கும். 1ங்கிறது 2, 3, 4ங்கிறது வெளிய பரவி இருக்கிறது. எக்ஸ்ட்ரீம். அது மாரி இருக்கும் ஸ்டேஜ். இதில என்ன ஒரே ஒரு வித்தியாசம் மத்த கேன்சருக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வயித்துல கேன்சர் இருக்கு. அது லிவருக்கு போயிடுச்சுன்னா, அது வந்து எப்பவுமே நம்ம சொல்லுவோம், அது வந்து டிஸ்டன்ட் மெட்டாஸ்டேசிஸ் ஸ்டேஜ் 4. பட் இதில கால் பிளாடரே லிவர்ல ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ, அதனால இத பிரசன்ட் பண்ணும் பொழுது, இது லிவர்ல போய் அஃபெக்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. அதனால தான் ரொம்ப குயிக்கா சில டெஸ்ட்லாம் குயிக்கா பண்ணுவாங்க. ஸோ, அது லிவர்லயே ஒட்டிக்கிட்டு இருக்கறனால சீக்கிரமா லிவருக்கு போயிரலாம். லிவருக்கு போயிடுச்சுன்னா, ட்ரீட்மெண்ட்லேருந்து ஸ்டேஜ்லேருந்து எல்லாமே மாறிரும். ஸோ, லிவருக்கு போயிட்டாவே அது ஸ்டேஜ் 3க்கு போயிரும். ஸோ, ட்ரீட்மெண்ட்டே வேற மாரி இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இத மாரி பித்தப்பைக்குள்ள மட்டும் தான் இருக்குதுன்னா, ஒரு அ எக்ஸ்டெண்டட் கால் பிளாடர் எக்ஸ்டெண்டட் கோலிசிஸ்டெக்டமி அப்படிம்பாங்க. அந்த மாரி ஒரு சர்ஜரி பண்ணி, அந்த பித்தப்பை எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துட்டு, பக்கத்தில ஏதாவது நெறிக்கட்ட மாரி நோடுலாம் இருந்தா, அதெல்லாம் கிளியரன்ஸ்லாம் குடுத்து, முதல்லயே நம்ம தெரிஞ்சு அத மாரி பண்ணுவாங்க. இல்ல, பித்தப்பை கல்லுன்னு போனோம், ஆப்ரேட் பண்ணோம், பயாப்ஸி வந்த பிறகு கேன்சர் மாரி இருக்கு அப்படின்னா, அடுத்தது தேவைப்பட்டா திருப்பி அந்த லிவர் அந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆஃப் லிவர ஷேவ் பண்ணணுமா? இல்ல ஸ்டேஜ் என்னன்னு பார்த்து அதுக்கேத்த மாரி ட்ரீட்மெண்ட் மாறும். ஸோ ட்ரீட்மெண்ட் அகைன் அது வந்து எப்பவுமே ரேடியோ தெரப்பி இருக்கும், கீமோதெரப்பி இருக்கும். சர்ஜரி வந்து மெயின். ஆப்ரேட் பண்ண முடிஞ்சா சர்ஜரி தான் மெயின். அதோட கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி எல்லாமே இருக்கும். ஸோ அ நெறைய பேர் அப்ப பித்தப்பை கல்லுனால கேன்சர் வருமா? அது அப்படி கிடையவே கிடையாது. கேன்சர் வர்றவங்களுக்கு பித்தப்பையில கல்லு வரும். ரிவர்ஸ்ல தான். அதாவது கல்லு வந்தாவே எனக்கு கேன்சர் வருமா? பித்தப்பையில அப்படிங்கிறத பயப்பட தேவையில்ல. பட் பிரசன்டேஷன் ஆஃப் த கேன்சர் வந்து கல்லா இருக்கலாம். அப்படிதான். அதே மாரி பாலிப், மரு. பாலிப் இருக்கு. அதனால என்ன எனக்கு இது ஸோ பாலிப்புமே நம்ம முன்னால வீடியோக்கள் நல்லா டீட்டெயில்டா போட்டிருப்போம். அத பாருங்க.
அதுலேயுமே சொல்லியிருப்போம் 5 மில்லிமீட்டருக்கு கீழே இருந்தால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, 5லேருந்து 10 இருந்தால் வேறு மாதிரி, 10க்கு மேலே இருந்தால் வேறு மாதிரி, அதுமாதிரி 1 பாலிப் 2 பாலிப் நிறைய பாலிப் இல்லை 6 மாதத்தில் நிறைய வருது, அதெல்லாம் இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்று வேறு மாதிரி மாறுபடும். பட் ஜென்ரலாக நான் என்ன சொல்லுவேன்னா 65 வயசாகி போச்சு, பித்தப்பையில் கல் இருக்குது, இல்லை பாலிப் ரொம்ப நாளாக இருக்குது, கேன்சர் ஹிஸ்ட்ரி வீட்டிலலாம் இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அதை டீட்டெயிலாக பார்த்துட்டு அந்த பித்தப்பை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. வணக்கம்.